இந்த அறிஞர்கள் சொல்வார்கள், கடலினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறதோ அப்படிதான் இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு உயிரினங்களுடைய வாழ்க்கையும் அமைந்திருக்கின்றது. கடலில் சிறிதளவு மாற்றம் ஏற்பட்டாலும் கடலில் மட்டுமல்ல, கரையில் இருக்கின்ற உயிரினங்களுக்கும் மாற்றம் ஏற்படும் என்பதை இன்று விஞ்ஞானிகள் தத்துருவமாக நமக்கு முன்பாக எடுத்து வைக்கின்றார்கள். நம்முடைய உள்ளத்திலும் உடலிலும் ஒவ்வொரு முறையும் வருகின்ற நோய்களை குணப்படுத்துகின்ற அத்தனை மருத்துவ குணங்களையும் உள்ளடக்கியது நம்முடைய கடல் தாய். எனவேதான் கடல் தாயை நினைத்து பார்த்து இன்று கடல் தாய்க்கு நன்றி செலுத்துகின்ற நாளாக நாம் இருக்கின்றோம். உண்மையிலேயே ஆண்டவருடைய இரக்கத்தை இறைவன் வெளிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வும் இந்த கடல் தாயை சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றது. இறைவன் பல புதுமைகளை கடலோரங்களாக சென்று செய்ததை பார்க்கின்றோம். ஆண்டவருடைய சீடர்களில் பலரும் இந்த மீனவ சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருப்பதையும் பார்க்கின்றோம். இறைவன் சென்ற இடமெல்லாம் புதுமைகள் செய்கின்ற பொழுதெல்லாம் கடல் சார்ந்த ஒவ்வொரு காரியங்களையும் செய்து வைப்பது உண்மையிலேயே